ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற vlog என்னன்னா, ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மாங்காய் மீன் குழம்பு. இதுக்கு முக்கியமா தேவையானது என்னன்னா, சின்ன வெங்காயம் இருந்தா ரொம்ப இப்போ நல்லாயிருக்கும். நம்ம மீன் ஸோ குழம்பு நான் செய்கிறோம். இங்க மீன் குழம்புக்கு எனக்கு தேவையான கொஞ்சம் சின்ன பொருட்கள் வெங்காயம் என்னென்னா இருக்கு. ஸோ ஒரு அத நான் உரிச்சு முழு வச்சுக்கிட்டேன். பூண்டு அப்புறம் ஒரு உரிச்சு முழு ஃபுல் வச்சுருக்கேன். பூண்டு சின்ன வெங்காயம் உரிச்சு அதையும் நான் வச்சுருக்கேன். உரிச்சு வச்சுக்கிட்டேன். ஒரு வெங்காயம் அரை பொரியறதுக்கு வெங்காயம் ஒரு எடுத்து ஹாஃப் வச்சுக்கிட்டேன். வெங்காயம். ஸோ நமக்கு நான் இங்க 2 பெரிய சைஸ் மீன் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் உரிச்சு அத நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் ஹாஃப் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மீன் குழம்புக்கு முக்கியமானதே நல்லெண்ணெய். கம்பல்சரி நல்லெண்ணெய் தான் ஊத்தணும். இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாரி இதுக்கு. இது ஆடட் ஃப்ளேவர்ஸ் குடுக்கும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊத்திட்டு, நல்லா சூடானதுக்கப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடுகு ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம உரிச்சு வச்சுருந்த அந்த முழு ஃபுல் பூண்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ என்கிட்ட பெருசா இருந்தது. நான் அதனால் அதையும் இன்னும் கொஞ்சம் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு பூண்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பூண்டு நல்லா வறுபடணும். தீஞ்சிடக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு நல்லா நீங்கள் வறுத்துட்டு வறுக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு பூண்டு தீஞ்சிடும், ஒரு மாதிரி கருப்பாக்கிடும், அந்த ஃப்ளேவரும் போயிடும். ஸோ நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா பூண்டு வறுப்படுற அளவுக்கு வறுத்துட்டு எப்பவும் போல் வெங்காயம் அடுத்த ஸ்டெப்பு வெங்காயம் ஆட் பண்ணிடணும். ஸோ வெங்காயம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும். முக்கியமானது என்னென்னா, எல்லா குழம்புக்குமே முக்கியமானது வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கியிருக்கணும், பச்சை வாசம் போயிருக்கணும், எல்லாமே அதுதான். ஸோ நீங்கள் இந்த வெங்காயம் போட்டுட்டு கூடவே தக்காளியும் கூட போட்டுக்கலாம். நல்லா அது ரெண்டும் வதங்கட்டும்ன்ட்டு வதங்க விட்டிங்கன்னா நல்லா அது சுண்ட கொஜ்ஜி மாதிரி ஆகிடும், தொக்கு மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா அப்போ நல்லா வதங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா வதங்கணுன்ட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டேன். தனியாக ஹாஃபாக பெரிய வெங்காயத்துலேருந்து அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது கூடவே நான் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா வதக்கிட்டு நான் மூடி போட்டு வச்சிடுறேன். ஸோ நல்லா தக்காளி மசிஞ்சிரும். இது கானாங்கத்தி மீன் சொல்லிட்டு, இது முழு மீனாக வாங்கிட்டு வந்துட்டு இங்கே என்னென்னா க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம அப்படியே தான் எடுத்துகிட்டு நம்ம தான் ஃபுல்லாக இப்போ அந்த செதில் இருந்துச்சுன்னா கூட அது எல்லாமே நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ஸோ என் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே அதெல்லாம் பண்ணார். ரொம்பவே அழகாக ஒவ்வொன்றா பார்த்து க்ளீனாக வெட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்குமே. ஆனால் ரொம்ப தெளிவாக எல்லாமே க்ளீனாக கட் பண்ணி கொடுத்தாரு. இது ரெண்டுமே இது குழம்புக்கு கொஞ்சம் ஃப்ரைக்கு தான் நிறைய எடுத்து வச்சுருந்தேன். ஸோ குழம்புக்கு மெயினாக தலை, வால் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2-3 பீஸ் மட்டும் சென்டர் பீசஸ் எடுத்து ஆட் பண்ணிவிட்டேன். மிச்சது எல்லாமே பசங்களுக்கு ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஃப்ரைக்கு மசாலா போட்டு பெரட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். ஸோ இது நல்லா வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போவுமே குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவேன். ஏன்னா நான் இந்த மிளகாத்தூள் இது கொஞ்சமாக போட்டாலே நல்ல காரம் இருக்கும். இது காஷ்மீரி மிளகாத்தூளில் தான் அரைச்சது. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சமாக இதுலேயும் தண்ணி விட்டுட்டு, நான் உடனே புளி தண்ணி போட மாட்டேன். ஏன்னா நான் முக்கியமாக மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மாங்காய் ஆட் பண்ணுறதுனால மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது கொதித்து எண்ணெய் திரிஞ்சு அதுக்கப்புறம் மாங்காய் போட்டுட்டு மாங்காய் வெந்ததுக்கப்புறம் தான் புளி தண்ணி ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, கொஞ்சம் கொதிக்கட்டும்ன்ட்டு மூடி போட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ இவங்க ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுவும் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் கொதித்து எண்ணெய் எல்லாம் தெரிஞ்சு வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, மிளகாத்தூள் வாசம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதில் ஒரு ஹாஃப் மாங்காய் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னென்னா இப்போ நான் ஏன் முதல்லையே மாங்காய் போட்டுட்டேன் அப்படின்னா இப்போவே மாங்காய் வெந்ததுக்கப்புறமே புளிப்பு நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் புளி தண்ணி போட்டுட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ நான் செய்கிற மீன் குழம்புல
மாங்காய் வந்து புளி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நான் போட்டுருவேன். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ புளி ஊற வச்சுட்டு அதுலேருந்து புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடுவேன். ஸோ இப்போ வந்து அந்த மீனுக்கு எல்லாமே வந்து ஃப்ரைக்கு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போவே வந்து அந்த நல்ல ஒரு புளிக்குழம்புக்கான இதுவும் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி நல்லா அது கொதிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த மீன் எல்லாமே நான் வந்துட்டு இப்போது ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு மேக்ஸிமம் 5 to 8 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதும். நல்ல ஒரு கொதியிலேயே நல்லா மீன் வெந்துடும். ரொம்பவும் கிண்டி விட முடியாது. ஏன்னா மாங்காவும் இருக்குது, மீன் இருக்குது. ஸோ லைட்டாக அது உள்ளே டிப் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த சூட்டுலேயே இன்னமும் நல்லா வெந்து நல்லா ஊறிடும். மீன் மாங்காய் எல்லாமே சேர்ந்து. அவ்வளோதான். இதுதான் பேசிக்கான மாங்காய் மீன் குழம்பு. ரொம்ப சுவையாக இருக்கும். இது இட்லிக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு வந்து முன்னாடி நாள் நைட்டே செஞ்சிடுறேன். நாங்கள் ஈவினிங் வாங்கிட்டு வந்தோம். ஸோ நைட்டே செஞ்சு வச்சிடுறேன். ஸோ அடுத்த நாள் மத்தியானம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா கை நிறைய கருவேப்பிலை எடுத்து போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ இது நல்லா அடுத்த நாளைக்கு சுண்டி வந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.